ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரைட் அப்படிங்கிற போயமோட சம்மரியை டெக்ஸ்ட் லைனோட நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த போமை எழுதுனது ஜாலியா ரவிகோவிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் எழுதியிருக்கிறாங்க. இவங்கள பற்றி ஒரு ஷார்ட்டான டீட்டெயில் நம்ம வந்து பார்த்துருவோம். ஜாலியா ரவிகோவிட்ஸ் அப்படிங்கிற இந்த பர்சன் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இஸ்ரேலை சார்ந்த ஒரு பொய்ட் ரைட்டர் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒர்க்கை வந்து டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசான ப்ரைஸ் ஃபார் பொய்ட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரைஸையும் பார்த்தோம் அப்படின்னா 1998 வந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு பெண் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 17, 1936 வந்து பிறந்திருக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரமட் கன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து இவங்க வந்து பிறந்திருக்காங்க. அண்ட் இவங்களுடைய போயம்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெப்ரியூ லாங்குவேஜில் தான் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து எழுதியிருப்பாங்க. இவங்களுடைய ரைட்டிங்ஸ் வந்து பெரும்பாலும் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெமினிஸ்ட் பொய்ட்ரி, ஓகேங்களா. ஸோ ஃபெமினிஸ்ட்டை பற்றியும் அண்டு பொலிட்டிக்கலை பற்றியும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ரைட்டிங்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அதாவது பெண்களுடைய முன்னேற்றம் சார்பான கருத்துக்களை சொல்கிற மாதிரியான ரைட்டிங்ஸையும் அண்டு அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்கிற மாதிரியான கவிதைகளையும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க பெரும்பாலும் எழுதியிருப்பாங்க. இவங்களுடைய முக்கியமான ரைட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஸ் ஆஃப் ஃபயர், தி விண்டோ, ஹோவரிங் அட் லவ், ஆல்டிடியூட், ப்ரைடு அண்டு ட்ரூ லவ் அப்படிங்கிற இந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து எழுதின ரைட்டிங்ஸ்லேயே வந்து குறிப்பிடப்படும்படியான ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்க கடைசியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 21, 2005 வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலில் வந்து இறந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வந்துட்டு போயமோட சம்மரியை நம்ம வந்து லைன் பை லைன் நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. ஓகே, ஸோ போயமோட டைட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைடு, ஓகே. ஸோ பெருமை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து எது நடந்தாலும் சரி, நமக்கு எது நடந்தாலும் அதை வெளியவே காட்டிக்காமல் அப்படியே பெருமையாக போடா மீசையில் மண்ணோட்டில் அப்படிம்போம்ல அந்த மாதிரி. இல்லைன்னா ஒரு படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவுண்டமணி வந்துட்டு வீட்டுக்குள்ளார வந்து பார்த்தோம்னா பாலும் பழமும் அப்படின்னு சாப்பிட்றான் அப்படிங்கிறதுனால ஒரு இலையில வந்து வெண்ணெயை தடவிட்டு சாப்பிட்றது வந்து பழைய சோறும் பச்சை மிளகாயும் சாப்பிடுவான். ஆனால் இலையில வந்து நல்ல பளபளன்னு வெண்ணெயை தடவி கொண்டு வந்து குப்பை தொட்டியில் போடுவான். ஸோ இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே எது நடந்தாலும் சரி வெளியில் அதை காட்டிக்காமல் மற்றவங்க கண்ணுக்கு வந்து அப்படியே ரொம்ப பெருமையாக அப்படியே நடந்துக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இதில் வந்து ரைட்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல செயல்கள் வந்து நடக்கும். அவங்களுக்கு வந்து பல வேதனைகள் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் தான். ஆனால் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. ஆனால் கடைசியாக ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள்னால அவங்க எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக காட்டிடுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரைட்டர் வந்து ஒரு பாறையை வந்து உருவகப்படுத்தி ஒரு பாறையோட கம்பேர் பண்ணி, ஓகேங்களா, அது பாறையோட கம்பேர் பண்ணி மனிதர்களும் இப்படி தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து போயம் வந்து லைன் பை லைன் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட் லைனே வந்து பாருங்கள். ஈவன் ராக்ஸ் கிராக், ஐ எம் டெல்லிங் யூ, ஓகேங்களா. ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், பாறைகள் கூட வந்து உடஞ்சி போகும், அது எப்படி நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ட் நாட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் ஏஜ், ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள்லாம் கிடையாது, அது வந்து நடக்காது. ஏன்னா பாறையை உடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது மாதிரி தான் மனிதனுடைய மனதும் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஒரே நாள் 2 நாளில் 1 மாதம் 2 மாதத்துலலாம் நடக்காது. அது குறிப்பிட்ட ஏஜ் ஆகும், ஒரு குறிப்பிட்ட வருடங்களே ஆகும் அப்படிங்கிறாங்க. ஃபார் இயர்ஸ் தே லை ஆன் தேர் பேக்ஸ், ஓகேங்களா. ஃபார் இயர்ஸ் ஆன் லைன் தேர் பேக்ஸ் அப்படின்னா ஒரு முதுகு பகுதி அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தோம்னா அந்த பாறையோடைய மேற்பரப்பு, ஓகேங்களா, பாறை வந்து ஒரு தளத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு கடற்கரையோரத்தில் ஒரு பாறை வந்து இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்குவோம். அந்த பாறை மேலே நிறைய விஷயங்கள் நடக்குது, ஓகேங்களா. இந்த ஹீட் அண்ட் தி கோல்டு, ஓகே. ஸோ அந்த பாறையோட முதுகு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடிக்கக்கூடிய வெயில் எல்லாமே, வெயில் காலம் அப்படின்னா ரொம்ப ஹீட்டான வெயில் அது மேலே பட்டுக்கிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குளிர்காலம் அப்படின்னா நல்ல குளிர், ரொம்ப எவ்வளோ குளிர் அடிக்குமோ அவ்வளோ குளிரும் அந்த பாறை மேலே தான் விழுந்துக்கிட்டு இருக்குது, ஓகேங்களா. சோ மெனி இயர்ஸ் அது எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து இந்த செயல் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அது அந்த பாறை மேலே வந்து ரொம்ப ஹீட்டும் ரொம்ப குளிர்ச்சியும் வந்து பட்டுக்கிட்டே இருக்குது ரொம்ப வருஷமாக. இட் ஆல்மோஸ்ட் கிரியேட்ஸ் அ இல்யூஷன் ஆஃப் காம். ஆனால் அது வந்து எப்படி இருக்குன்னா அந்த பாறை வந்து பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து
அப்படியே பொறுமையாக இருக்க மாதிரியே இருக்கும். என்னடா இத்தனை வருஷமாக அது மேலே வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, காற்றடிக்குது, எல்லாமே நடக்குது. ஆனால் அது எந்த அசைவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது பாறை. அதனால் அது அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் மனுஷனும். இவனை என்னடா எவ்வளோ அடிச்சும் பார்த்தாச்சு, எவ்வளோ இது பண்ணியும் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி காமெடி சொல்லுவோம்ல வடிவேலை. எவ்வளோ தான் அடி வாங்கினாலும் அப்படியே இருக்காண்டா அப்படிமா. ஆனால் அவன் அடிச்சுட்டு அந்த பக்கம் போனோன்னே நம்மக்கிட்ட அழுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி வந்து அந்த பாறை மாதிரி இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேதனை இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அப்படியே அசைஞ்சு கொடுக்காம கல் மாதிரி மனசு வச்சுருக்காண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி வந்து இருக்குது. தே டோன்ட் மூவ் ஸோ அந்த 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 வந்து அந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்டுமே அசைய கிடையாது, அசையாமல் அப்படியே இருக்குது. ஸோ தி கிராக்ஸ் ஸ்டே ஹிடன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாறை கிட்ட இருக்கிற அந்த உள்ளே விழுந்த விரிசல் வந்து வெளியே தெரியாமல் இருக்குது. அந்த பாறை மேலே இருக்கிற அந்த விரிசல் வெளியே தெரியாமல் இருக்குது. a கைண்ட் ஆஃப் ப்ரைடு. இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெருமை. இது ஒரு பெருமை தான். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வெளியே காட்டிக்கவே இல்லை. ஆனால் அது பெருமை. அதே மாதிரி தான் மனுஷனும் தனக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வெளியே காட்டிக்காமையே இருக்கிறான். அது வந்து ஒரு பெருமையாக இருக்குது. இயர்ஸ் பாஸ் ஓவர் தெம் as they wait. ஆனால் பல வருடங்கள் வந்து கடந்து போகுது. அப்படி கடந்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஹூ எவர் இஸ் கோயிங் டு ஷேட்டர் தெம் ஹேஸ் நாட் கம்மிட். யாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாறை வந்து உடஞ்சி போன விஷயத்தை வெளிக்கொண்டு வரவே முன் வரல. யாருமே அது வந்து தெரில. ஏன்னா அது ஒரு பாறை. காற்று தான் அடிக்கும், மழை தான் பெய்யும், குளிர் தான் அடிக்கும், வெயில் தான் அடிக்கும். அதே மாதிரி தான் மனுஷனுக்கு கஷ்டம் எல்லாமே வரும். ஆனால் அவன் மனசுக்குள்ளே இருக்க விஷயத்தை வெளியே கொண்டு வர மாதிரியான ஆள் இன்னும் வரலை அப்படிங்கிறோம். அண்ட் வேப்ஸ் அரவுண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அண்ட் ஸோ த மோஸ்ட் ஃப்ளோரிஷ். அதை சுற்றி புதர்கள் வந்து நிறையா வளருது. சீவீடு, கடல் தாவரங்கள் வந்து நிறைய வளர ஆரம்பிக்குது. அண்ட் வந்து அதை வந்து சுற்றி அப்படியே அலைகள் வந்து மோதி போய்கிட்டு இருக்கு. தி ஷீ கோஸ் ஃபோர்த் அண்ட் ரோல்ஸ் பேக். அப்படியே அந்த கடல் அலை வந்து பார்த்தோன்னா அந்த பாறை மேலே மோதி அடிச்சுட்டு திரும்ப மறுபடியும் போய்கிட்டு இருக்கு. அண்டு ஸ்டில் தே சீம்ஸ் மோஷன்லெஸ். ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாறை எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படியே தான் இருக்குது. டில் அ லிட்டில் சீல் கம் டு ரப் அகெயின்ஸ்ட் தி ராக்ஸ். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிட்டில் சீல் வருது. சீல்னால் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நீர்நாய் சொல்லுவோம்ல, கடல் பசு இந்த மாதிரி இருக்கும். அது வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு லிட்டில் சீல் தான், ஒரு சின்ன உருவம் தான். அது வந்து அந்த பாறை மேலே ஏறி படுத்து வெயிலுக்கு அப்படியே உருண்டு அப்படியே தேய்ச்சி கொடுக்குது. ஸோ கம்ஸ் அண்ட் கோஸ். அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு வந்து அது மேலே அப்படி தேய்ச்சி கொடுத்துட்டு அப்படி இறங்கி ஓடி போய்கிட்டு இருக்குது. வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் சடன்லி தி ராக் ஹேஸ் அன் ஓப்பன் விண்டு. கடைசியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அந்த பாறை மேலே இருக்க படிஞ்சிருக்க அந்த அழுக்கு பாசம் எல்லாம் எடுத்துறது இல்லை. ஸோ எடுத்தோடனே அந்த பாறைக்குள்ளே விழுந்த அந்த விரிசல் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இது மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள் வந்து எவ்வளவோ நடக்கும், எவ்வளவோ காயப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அது வந்து வெளியே தெரியாமல் அப்படியே கல்மஞ்சக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒருத்தர் வந்து அன்போடையும் பாசத்தோடையும் திடீர்னு அவர் மேலே கருணையோட பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்க அந்த வேதனையை அந்த குமுறல் மூலமாக வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அழுதேருவாங்க ஒரு சிலர் வந்து, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கானா அப்படின்னு பேசி பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த சீல் வந்து அந்த பாறை மேலே அப்படி உருண்டு அப்படி பிறண்டு அதை ரப் பண்ணும்போது தான் தெரியுது அது பட்ட வேதனைகள், காயங்கள் எல்லாமே வந்து வெளியே வருது. எது மூலமானா அந்த விரிசல் ஏற்படுத்தி இருக்கும். ஏற்கனவே அந்த பாறையில் இருக்குது. ஐ டோல்டு யூ. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரைட்டர் சொல்கிறாங்க. ஐ டோல்டு யூ வென் ராக்ஸ் கிராக்ஸ். ஓகேங்களா? எப்போ பாறை உடையும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இட் கம்ஸ் அஸ் அ சர்ப்ரைஸ். ஆனால் அது என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு இப்படி தான் வெளிப்படும் அப்படிங்கிறாங்க. ஆல் தி மோர் ஸோ பீப்புள். இதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதர்களும், எல்லா மனிதர்களும் அப்படிங்கிறத இந்த போம் வந்து முடிப்பாங்க. அதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.